அனைவருக்கும் வணக்கம். நாம் கடந்த 5 நாட்களாக நம்முடைய உடம்பில் உள்ள சக்கரங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் நாம் மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அநாதக சக்கரம், விசுத்தி சக்கரங்களை நாம் பார்த்தோம். இன்று அந்த விசுத்தி சக்கரத்தினுடைய அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ஆக்ஞா சக்கரத்தை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். அந்த ஆக்ஞா சக்கரமானது அதனுடைய இருப்பிடத்தை பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்களுக்கு மத்தியில், அதாவது நெற்றி போட்டியில் அந்த ஆக்ஞா சக்கரமானது இருக்கின்றது. இந்த ஆக்ஞா சக்கரமானது இதனை நாம் செயல்படுத்துவதற்கு இதனுடைய பீஜ மந்திரம் என்ன பார்த்தீங்கன்னா ஓம் என்ற ஒரு பீஜ மந்திரம். இந்த ஓம் என்ற மந்திரத்தை கூறி நாம் இந்த ஆக்ஞா சக்கரத்தை இந்த ஓம் என்ற மந்திரத்தை கூறி நாம் தியானம் செய்தோமே என்றால் நமக்கு இந்த ஆக்ஞா சக்கரமானது விழிப்படையும். அது விழிப்படைந்தால் நமக்கு நம்முடைய 3வது கண் என்கின்ற அந்த சூட்சும உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு கண் இருக்கிறது. அது இந்த ஆக்ஞா சக்கரத்தின் நெற்றி போட்டியில் தான் இருக்கின்றது. அதைத்தான் நாம் 3வது கண்ணு சொல்கிறோம். அந்த கண்ணின் வழியாக நாம் நம்முடைய சூட்சும உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி உடல்களை நாம் பார்க்க முடியும். அது இறந்து போன ஆன்மாக்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய கடவுளாக கூட இருக்கட்டும், தேவதைகள், சித்தர்கள், பெரிய பெரிய ஞானிகளில் அனைவருடைய அந்த ஒளி உடலையும் அவர்களுடைய அந்த ஆஸ்ட்ரல் பாடி, சூட்சும பாடியை நாம் இந்த 3வது கண்ணின் வழியாக நாம் பார்க்க முடியும். எப்படி நம்ம இந்த ஸ்தூல உடலில் உள்ள அந்த 2 கண்களின் வழியாக நாம் இந்த பொருட்களை, இந்த உலகத்தை நாம் பார்க்கின்றோமோ, அதே போன்று நாம் அந்த சூட்சும உலகத்தை நாம் இந்த 3வது கண்ணின் வழியாக, ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த 3வது கண்ணின் வழியாக நாம் பார்க்க முடியும். நம்முடைய இந்த ஆக்ஞா சக்கரமானது நல்ல விதமாக செயல்பட்டு கொண்டிருந்தால் நமக்கு கண்களை மூடி நாம் பார்த்தாலே போதும். இந்த ஆக்ஞா சக்கரத்தில் நல்ல டிவி படம் பார்க்குற மாதிரி நன்றாக பார்க்கலாம். அந்த சூட்சும உலகத்தை சாதாரண தொலைக்காட்சியில் நாம் டிவி பார்க்குறோம்னா அந்த மாதிரி சும்மா தியானம் கூட தேவையில்லை. சும்மா கண்களை மூடினாலே அந்த படமானது ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கு நம்முடைய சக்தி நிலையானது ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு அதிர்வு நிலைகளில் இருக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட விதமான அதிர்வு நிலைகளில் இருக்கும் பொழுது நாம் அந்த காட்சிகளை 3வது கண் முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தும். இதற்கு நம்முடைய சக்தியானது அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. குறைவாக இருந்தால் அந்த சூட்சும உலகத்தை 3வது கண் திறக்காது, சூட்சும உலகத்தை பார்க்க முடியாது. மிகவும் அதிகமாகவும் இருந்தால் நாம் அதனை காண முடியாது. சரியான விகிதத்தில் சரியான அதிர்வுகளில் இருந்தால் நாம் இந்த சூட்சும உலகத்தை 3வது கண்ணின் வழியாக பார்க்க முடியும். அதாவது இந்த ஆக்ஞா சக்கரத்தின் வழியாக நாம் பார்க்க முடியும். அதாவது நம்முடைய சக்திகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதனை ஓரளவு செலவும் செய்ய வேண்டும். உடம்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓய்வு நிலையில் செல்லும் பொழுது நம்முடைய அந்த சூட்சும உலகத்தை நாம் இந்த 3வது கண்ணின் வழியாக நாம் பார்க்க முடியும். இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்லாம் பண்ணுறாங்க, சூட்சும உலகத்தில் ட்ராவல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது நாம் அந்த 3வது கண்ணின் வழியாக தான் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த உலகத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறோம், அதாவது பயணிக்கின்றோம். நம்முடைய யார் ஒருவருக்கு கண்களை மூடினாலே அந்த காட்சிகள், சூட்சும உலகம் நன்றாக தெரிகின்றதோ அவரவர்களுடைய அந்த சக்தி நிலைகளுக்கு ஏற்ப அந்த காட்சிகளானது மிகவும் தெளிவாகவும் இல்லை மிகவும் மங்களாகவும் தெரிய வருது. அவங்களுடைய சக்தி நிலையை பொறுத்து அந்த காட்சிகளானது தெளிவாகவும் இருக்கும், தெளிவு இல்லாமலேயும் இருக்கும், இல்லை என்றால் அந்த ஒன்றுமே தெரியாமலும் இருக்கும். இது அவர்களுடைய சக்தி நிலையை பொறுத்து. அதாவது இந்த மாந்திரிகம் போன்ற பயிற்சிகளை பயின்றவர்களுக்கு இது போன்ற அந்த சூட்சும உலகத்தின் எந்த ஒரு தன்னுடைய ஆகாயத்தில் எந்த ஒரு கட்டுக்களும் எந்த ஒரு கட்டும் இல்லாமல் இருக்கும் பொழுது கண்களை மூடினாலே மிகவும் காட்சிகள் மிகவும் தெளிவாக நன்றாக தெரியும்.
கட்டு மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லப்போனால் கட்டுகள் எதுவும் இல்லை, இருந்தால் ஒன்றுமே தெரியாது. கட்டுகள் இல்லாமல் இருக்கும்பொழுது அனைத்தும் தெளிவாக கண்களை மூடினாலே தெரியும். அனைவருக்கும் நன்றி.